விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. தருமபுரியில் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்த பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களிடம் உரையாற்றுகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்து முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் நேரு அவர்களே, தருமபுரி பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு வேளாண்மை துறை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளே, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மணி அவர்களே, திரு செல்வ கணபதி அவர்களே, சட்டமன்றத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய GK மணி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேஸ்வரன் அவர்களே, சேலம் ராஜேந்திரன் அவர்களே, சிறப்பு அலுவலர் திரு மோகன் IAS அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி IAS அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் மக்களை நான் நேரடியாக சந்திச்சேன். அந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் பேர் வச்சோம். கொளத்தூர் மட்டும் இல்ல, அதான் என்னுடைய தொகுதி கொளத்தூர் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளும் என்னோட தொகுதிகள் தான் என்ற எண்ணத்தோடு அந்த பயணத்தை தொடங்கினேன். மேடையில் எனக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பெட்டியை வச்சு அதுல பொதுமக்கள் தங்களுடைய தொகுதிக்கான தேவைகள், கோரிக்கைகள் இதெல்லாம் எழுதி போடலாம்னு சொல்லி அதில் எழுதி போட வச்சோம். ஆட்சிக்கு வந்த 100 நாட்களுக்குள்ள அதை சாத்தியமா இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி காட்டுவேன்னு சொன்னேன். உங்க முன்னாடி அந்த பெட்டியை பூட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிலையமான அண்ணா அறிவாலயத்தில் பாதுகாப்பாக கொண்டு போய் வச்சோம். உடனே எதிர்கட்சிகள் என்ன பேசுனாங்க, இவங்க ஆட்சிக்கு வரப்போறதில்லை, இந்த பெட்டியும் திறக்க போறதில்லை அப்படின்னு இருமாப்பில கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனா பொதுமக்களான நீங்க திமுக மேலையும் என் மேலையும் நம்பிக்கை வச்சு அந்த கேலி மனிதர்களை தோக்கடிச்சு எங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி தந்தீங்க. ஆட்சிக்கு வந்ததும் உங்களுடைய மனுக்களை கவனிக்கிறதுக்காக புதுசா ஒரு துறையை உருவாக்கினேன். அந்த துறையோட பெயர் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர். என்கிட்ட கொடுக்கப்பட்ட மனுக்கள் துறை வாரியா பிரிச்சோம். அதுல இருந்து நடைமுறை சாத்தியம் உள்ள 2,29,216 மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு கட்டோம். மக்கள் வச்ச கோரிக்கைகள்ல
சாத்தியமுள்ள அனைத்தையும் நிறைவேற்றியிருக்கோம். தேர்தலுக்கு முன்னாடி வாங்கின மனுக்களுக்கு தீர்வு கண்டதோட எங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு நாங்க நினைக்கல. இனிமேதான் கடமை தொடங்குதுன்னு நினைச்சு உழைப்ப கொடுத்தோம். அதனாலதான் தொடர்ந்து மனுக்களை வாங்கணும், அதை முறைப்படுத்தணும். எப்படியெல்லாம் முறைப்படுத்தணும்னு சொல்லணும்னா, முதலமைச்சருடைய தனிப்பிரிவு, முதலமைச்சரின் உதவி மையம், ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பு, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறைன்னு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு முதல்வரின் முகவரின்னு புதுசா ஒரு துறையை உருவாக்கணும். பொதுமக்களுடைய கோரிக்கைகள் எந்த இடத்திலையும் எங்களுடைய பார்வையிலிருந்து தவறிவிடக்கூடாதுன்னு தான் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சோம். முதலமைச்சரின் தனிப்பிரிவில் பெறப்படக்கூடிய மனுக்கள் மட்டும் இல்லாம இணையதளம், அஞ்சல், சமூக வலைதளம், மாவட்ட நிர்வாகத்து மூலமா தரப்படக்கூடிய மனுக்கள், அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகிட்ட கொடுக்கப்படுகிற மனுக்கள், இப்படி எல்லா மனுக்களும் ஒரே இடத்துக்கு போய் சேருது. மக்கள் தரப்படும் எல்லா மனுக்களையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்தோம். எல்லா மக்களோட கோரிக்கைகளையும் தலைமைச் செயலகத்துக்கு வந்துடுச்சு. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் முதல்வரின் முகவரின் துறையின் கீழ் இப்ப வரைக்கும் பெறப்பட்ட 68,30,681 மனுக்கள்ல 66,25,304 மனுக்களுக்கு உரிய முறையில் தீர்வு கண்டிருக்கும். அதுலயும் தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 72,438 மனுக்களுக்கு சாதகமான முறையில் தீர்வு அளிக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க அரசு துறை அலுவலர்களுக்கு போய் மனுக்களை கொடுத்ததை பத்தி. ஆனா அந்த நிலையை மாற்றி பொதுமக்கள் அதிகமா அணுகிற முக்கியமான 13 அரசு துறைகள் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் நேரடியா போய் மக்களாகிய உங்ககிட்ட உங்க ஊர்லயே மனுக்களை வாங்கி பதிவு செஞ்சு அதுக்கு 30 நாட்களுக்குள்ள தீர்வு காண நான் உத்தரவிட்டேன். அதன்படி உருவானதுதான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம். முதற்கட்டமா மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் நகர்ப்புறங்கள் ஊட்டி இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகள்ல இந்த முகாம்கள் நடத்தப்பட்டுச்சு. இந்த முகாம்கள் வாயிலா பெறப்பட்ட சுமார் 8,74,000 மனுக்களுக்கு இதுவரைக்கும் தீர்வு கண்டிருக்கும். இந்த தருமபுரி மாவட்டத்தில் நகர பகுதிகளில் 3,107 மனுக்கள் பெறப்பட்டு 30 நாட்கள்ல 1,868 மனுக்களுக்கு சாதகமான முறையில் தீர்வு அளிக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த திட்டம் மக்களுக்கு பயனளிக்க தொடங்கினதுனா காரணத்தினாலதான் இப்ப ஊரக ஊராட்சிகளுக்கும் விரிவு செஞ்சிருக்கோம். அதை தொடங்கி வைக்கத்தான் நான் இங்க அளிக்கப்பட்டிருக்கு. மனுக்களுக்கு இது வரைக்கும் தீர்வு கண்டிருக்கும். இந்த தருமபுரி மாவட்டத்தில் நகர பகுதிகளில் 3,107 மனுக்கள் பெறப்பட்டு 30 நாட்கள்ல 1,868 மனுக்களுக்கு சாதகமான முறையில் தீர்வு அளிக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த திட்டம் மக்களுக்கு பயனளிக்க தொடங்கினதுனா காரணத்தினாலதான் இப்ப ஊரக ஊராட்சிகளுக்கும் விரிவு செஞ்சிருக்கோம். அதை தொடங்கி வைக்கத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். கடந்த முறை தேர்தல் பரப்புரைக்காக நான் வந்தேன். இப்ப நீங்க கொடுத்த வெற்றிக்கு நன்றியா உங்க மாவட்டத்துக்கான அறிவிப்புகளை வெளியிடுறேன். 51 கோடி ரூபாய் செலவில் அரூர் அரசு மருத்துவமனையோட உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். கடந்த
கடந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரையும் போது கொடுத்த வாக்குறுதியான தருமபுரி வெண்ணம்பட்டி சாலையில் புதிய ரயில்வே மேம்பாலம் 38 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். மோபிரிப்பட்டி தொட்டம்பட்டியை இணைச்சு அரூர் பேரூராட்சி அரூர் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். பஞ்சப்பள்ளி ராஜபாளையம் அணைக்கட்டுகள் 5 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். சிட்லிங் அரசனத்தம் பகுதியில் பழங்குடியினர் உற்பத்தி செய்யும் ராகி, சாமை, வரகு ஆகியவற்றை மதிப்பு கூட்டு பொருளாக்க கிடங்கு மற்றும் பொது செயலாக்க மையம் அமைக்கப்படும். தீர்த்தமலையில் துணை வேளாண்மை விரிவாக்க மையம் அமைக்கப்படும். இப்போ இந்த விழா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பழுதடைந்த நிலையில் இருக்கிற 4 வகுப்பறைகள் அதன் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும். இந்த 7 அறிவிப்புகளோட இன்று காலை எனக்கு வரப்பெற்ற இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று மொத்தம் 15 அறிவிப்புகள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியாகிடும். மக்களிடம் செல், மக்களை பற்றி அறிந்து கொள்ளும், மக்களுக்காக செயல்படும். இதுதான் பேரறிஞர் அண்ணா, அதே போல் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரும் எங்களுக்கு சொன்னது. இதுதான் அவங்க எங்களுக்கு போட்டு கொடுத்த பாதை, வழிகாட்டு நெறிமுறை. அந்த அடிப்படையில் தான் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல்ல மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதோட பலனை மக்கள் எனக்கு எழுதுகிற கடிதங்கள் மூலமாக நேரடியாக அவங்கள சந்தித்து பேசுகிறப்பவும் நான் உணர்றேன். எடுத்துக்காட்டுக்கு 1-2 சொல்லணும்னா, 2 கடிதத்தை பற்றி சொல்லணும்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த பூரணி என்பவர் தன்னோட வீட்டு வாசல் முன்னாடி கழிவுநீர் தேங்குறது தொடர்பாக எழுதியிருந்த மனுக்கு மக்கள் முதல்வரில் தீர்வு கண்டோம். அதுக்கு நன்றி தெரிவித்தவங்க எழுதின கடிதத்தில் என்ன சொல்லி அதில் குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, இதய நோயாளியான அவங்களுக்கு தேவையான மருந்துகள் அரசு மருத்துவமனைகளே கிடைச்சிடுறதாகவும், ஆனால் ஒரே ஒரு மாத்திரை மட்டும் வெளியிலே வாங்க வேண்டிய நிலை இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். அந்த மாத்திரையோட விலை ஒரு அட்டை 215 ரூபா. ஒரு நாளைக்கு 2 மாத்திரைன்னு ஒரு மாதத்துக்கு 60 மாத்திரை சாப்பிடணும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கொடுக்கிற 1000 ரூபாய் இதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறதாகவும், கடந்த 8 மாதமாக இந்த தொகையில் தான் மருந்து வாங்குறதாகவும் அந்த கடிதத்தில் அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஜீனி வேதமுத்து என்பவர் எழுதின கடிதத்தில், கடந்த 20 ஆண்டுகளாக செப்பனிடமாக இருந்த கைலாசபுரம் செட்டியூரணி சாலையை சீரமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லியிருந்தார். சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு தலைவர் கலைஞர் சொன்னார். இந்த திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம். பெரிய பெரிய திட்டங்களை மாவட்டத்துக்கு தேவையானதை திட்டமிட்டு செஞ்சுட்டு தரோம். பொதுமக்களோட தனிப்பட்ட கோரிக்கைகளையும் கேட்டு செயல்படுத்தி கொடுக்கறது மூலமாக எல்லோரும் மனநிறைவு அடையும் ஆட்சியாக நம்மோட கழக அரசு செயல்பட்டு வருது. பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதாவது ஒரு பயன் கிடைச்சி அதில் அவங்க பலனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மக்களுடன் முதல்வர் திட்டத்து மூலமாக யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்ற நிலையை உருவாக்க நாங்கள் இப்போ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி மக்களுக்காக செயல்படுறது எதிர்கட்சிகளுக்கு பொறாமையும் எரிச்சலையும் ஏற்படுத்துது. அதனால அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள் மூலமாக இந்த ஆட்சியை கெட்ட பெயர் ஏற்படுத்த நினைக்கிறாங்க. வாக்களித்தவங்க, வாக்களிக்க மறந்தவங்க என்ற எந்த வேறுபாடும் பார்க்காம எல்லா மக்களுக்குமான அரசாக நாம் செயல்பட்டுக்கிட்டு வரோம்.
ஆனால் இதே பெருந்தன்மையை மற்றவங்க கிட்ட பார்க்க முடியல. தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கல. தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை, நல்ல குணம் இல்லை, பாடம் கற்றுக்கிறதுக்கு நினைப்பும் இல்லை. தன்னுடைய 10 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய திட்டமும் செய்யலை. ஒன்றிய அரசு என்பது விருப்பு வெறுப்புகளை கடந்து எல்லா மக்களுக்குமான பொதுவான அரசாக செயல்படணும் என்பதை இனியாவது அவங்க உணர வேண்டும்னு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் கேட்டுக்கிறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்கள் கூட இருக்கோம். மக்களாகி நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க. இதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியம். இதுதான் தமிழ்நாட்டு வளர்ச்சியின் ரகசியம். மக்களுக்கு உண்மையாக இருந்து உண்மையாக வளர்ச்சியை உருவாக்குவோம். இந்தியாவோட முதன்மை மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டை உன்னதமான சிறந்த மாநிலமாக உருவாக்கி காட்டுவோம் என்று உறுதி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாக்குறுதி அளித்தது போல 100 நாட்களில் கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்காக தருமபுரி சென்றிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு மக்களிடையே பேசினார். இது அனைவருக்குமான அரசாக செயல்பட்டு வருவதாகவும் சொல்லாததை செய்தோம் சொல்லாமலும் செய்வோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர் இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.